உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை மாதவரத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக டெல்லியில் வைத்து ஒருவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன் வணக்கம். தற்பொழுது இந்த வழக்கில் ஏற்கனவே எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? டெல்லியில கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களுடைய என்ன விசாரணை நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிரடியாக காவல் ஆணையர் இறங்கியுள்ள நிலையில மாதவரம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சோதனை மேற்கொண்டனர். அப்போது வெங்கடேசன், கார்த்திக் என்பவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியது. ஒரு மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை மேற்கொள்வதற்காக பெரிய நெட்வொர்க்கை ரெடி செய்து வைத்து அவர் தயார் செய்து வைத்து விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்ததை அடுத்து அன்றைய தினம் மாதவரத்தை அடுத்த வடகரை பகுதியில் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த விற்பனைக்கு தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட நபர்களை மாதவரம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவர்கள் டெல்லியில் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வாங்கி வந்து இங்கு புறநகர் பகுதிகளில் விற்பனை மேற்கொள்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் டெல்லிக்கு விரைந்து முகாமிட்டிருந்தனர். அப்போது அங்கு மூல பொருட்களை வாங்கி தயார் செய்து இவர்களுக்கு சப்ளை செய்த நபரை பிடித்திருப்பதாக போலீசார் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறார்கள். தனிப்படை போலீசார் டெல்லியில் இருந்து அந்த நபரை கைது செய்து மாதவரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வருகிறார்கள். அவர் சென்னை அழைத்து வந்த பின்பே அவர் யார், எதற்காக இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தார், அவர் தமிழகத்தை சேர்ந்தவரா அல்லது வடமாநில நபரா என்பது குறித்தான தகவல்கள் எல்லாம் தெரியப்படும் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.